நான் பட்டியலிட முடியும். 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தமிழகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம்னு பட்டியலிட முடியும். அதனால சும்மா அப்படியே பேசிட்டு இருக்க வேணாம். நீங்கள் இந்த முறை சிபிஆர் அண்ணனுக்கு ஆதரவு தரவில்லை என்றால் தமிழக மக்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இல்ல, நாங்க இப்போ குடியரசு துணைத் தலைவரை பற்றி சிந்திக்கும் போது தாவேக்காவை பத்தி சிந்திக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். தாவேக்காவை எப்பவாவது அவங்கள பத்தி அவங்க சிந்திக்கிறாங்க, நாங்க இப்ப அவங்கள பத்தி சிந்திக்கணும். பார்க்கலாம். இல்ல, இப்ப துணை ஜனாதிபதி வேட்பாளர் ஒரு கட்சி சார்பற்றவர்களாக மாறி விடுகிறார்களா? அரசியல் அடிப்படையில் எல்லாரும் கட்சி சார்பானவர்கள் தான் இருப்பாங்க. அறிவிக்கப்பட்டவங்க கட்சி சார்பற்றவர்கள் தான். அதாவது இன்னைய துணை குடியரசுத் தலைவர் இங்கே இருக்கிறார், தமிழகத்திலிருந்து இருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.